எக்ஸசைஸ் 3.8ல 3.8ல ஃபர்ஸ்ட்ல தேர்டு given question அப்படியே ரீட் பண்ணு முதல்ல. இது சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. பாதியை காணாம மாதிரி இருக்கு. சிம்பிளாகவும் செய்யலாம், டேய் பெருசாகவும் செய்யலாம், கணக்கை சிறுசாகவும் செய்யலாம். ஆக்கி நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? சிறுசாகவும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன சார் சொல்றீ அப்படின்னா இந்த செஞ்சு காட்டுறேன் பாரு. ஏன்னா இடையில இல்லாததுக்கு ஜீரோ சேர்த்து செய்யலாம், சரியா? இல்லாம செய்யலாம். இந்த பாரு 16x⁴ + 8x² ப்ளஸ் என்னது, இதை வெளியில எடுத்தா என்ன வரும்? 4 4 சார் 16 அப்படித்தானே, x². அப்போ இங்கே என்னது 4x². அப்போ 16x⁴ சரிதானா, மைனஸ் அடிச்சிடலாம். அடுத்து எத்தனை இறக்கணும்? 8x² + 1. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 8x² வந்துடும். அப்போ இங்கே உள்ளது 8x², சரியா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு 8x². பார்த்துக்க, அடிச்சா என்ன வந்துடும்? 1 + 1 + 1 + 1. அப்போ 1 1 சார் என்னது 1 ப்ளஸ் தானே, 1 × 8 8x². 8x² + 1 சைன் சேஞ்சு மைனஸ் அடிச்சுட்டு என்ன வந்துடும் 0. ஸ்கொயர் ரூட் எழுதி ஆன்சர் இருந்தா இருக்கு 4x² + 1. இங்கே என்ன இருக்கு 16x⁴ + 8x² + 1. இந்த இடத்துல எழுதியில பார்த்து கவனமாக எழுதிக்கிறேன். அந்த ஆன்சர் எழுதிட்டேன். இப்படி சிம்பிளாக செஞ்சிடலாம். ஏன்னா கம்முன்னு இருக்கேன்னு நினைக்கிறியா? சில பேர் செய்ய மாட்டா. அப்படி இந்த மாற்றி செய்கிறேன் பாரு கணக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கணக்கு. 3 விதமாக செய்யலாம். நீங்கள் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் எல்லாமே. கரெக்டாக செஞ்சா சரிதான். கான்செப்டை சொல்கிறா 16 8x². இதில் இல்லாததுக்குள்ள 0 சேர்த்துக்கிறேன். x⁴ 0x³ + 8x² + 0x + 1. நம்பர் எடுத்து முதல்ல செய்கிறேன். வெறும் கான்ஸ்டன்ட் எடுத்து கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்தேன். 16 0 8 0 1. இப்போ வெளியே எடுத்தா என்ன வரும்? 4 4 சார் 16 சைன் சேஞ்சு அடிச்சலாம்ல. 2 நம்பர் இறக்கிட்டேன், சரியா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும் 8. நல்லா கவனிச்சு பாரு. இதை ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதணும், டிவைடு இந்த நம்பர் எழுதணும் 8. அப்போ என்ன ஆயிரும்? இது 0 ஆயிரும். இங்கேயும் 0 இங்கேயும் 0 மேலேயும் 0. அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம் 0 8. அப்போ சரிதான் 0 ரைட். இது என்னது 0. அப்போ ரெண்டுக்குமே 0 போட்டோம், சைனை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 8 அப்படின்னு வந்துடும். அடுத்த 2 நம்பர் 0 1. அடுத்த 2 இறக்கியாச்சு. சரிதான்னு பார்த்துக்கோ, பொறுமையாக செய். இங்கே வர்றேன், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. அது 0 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 தான். 0 தானே இருக்கு. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் 0 தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 8 டிவைடட் பை 8 அடிச்சா என்னது 1 1, சரியா? இங்கே என்னது 1, மேலேயும் 1 போட்டுக்கிறேன்னு மறந்துடாத. மேலேயும் 1 கணக்கிலே 1, சரியா? ரைட். அப்படியே கணக்கு எழுதுவோம். இந்தா இருக்கு 1 1 சார் 1 1 × 0 0 1 8 சார் 8 8 0 1 மைனஸ் 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 அடிச்சுட்டா 0, சரிதானா? பார்த்துக்கோ, பார்த்து பொறுமையா கணக்கை இப்போ எழுதிக்கிற. டிட்டர்மெண்ட் அதாவது சாரி மாடுலஸ் போட்டுக்கிறான். மேலே வந்து என்ன இருந்துச்சு 4 இருந்துச்சு, 0 இருந்துச்சு, 1 4 இருந்துச்சு. 1 வந்து 1 போட்டுருவேன். 0 வந்து என்ன டேம் வரும்? தேவையில்லை, சரிதானே? அடுத்து என்ன இருந்துச்சு x². அது முன்னாடி என்ன இருந்துச்சு அதுக்கு 4. அப்போ இந்த கணக்கு எழுதியில 16x⁴. அடுத்து என்னடா + 8x² + 1. இதுக்கு ஆன்சர் இது. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட்ல போட்டு காமிச்சேன். தெரியுதா தெரியலையா? இன்னமும் செஞ்சா அந்த இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். இந்த இதுக்குள்ள ஃபுல்லாக x⁴ x³ x² சேர்த்து என்ன செய்யலாம். உனக்கு எது எளிமையாக இருக்கோ நீ செலக்ட் பண்ணிக்க. உனக்கு எது எளிமையாக இருக்கோ அதை நீ செலக்ட் பண்ணிக்க. இன்னும் செய்யலாம். அந்த வெறும் நம்பரை வச்சு செய்யலாம். மொத்தம் 4 மெத்தடில் செய்யலாம்டா. 16 சரியா, 8ஆடா 8 1. இப்போ நம்பரை வச்சு செய்கிறேன் பாரு. இப்படி 4 4 சார் 16 சப்ராக்ட் அடிச்சுட்டா 8 1 4 2 சார் 8 8 டிவைடட் பை 8 1. இனிமேல் மனசுக்குள்ளே போடுற மாதிரி பாரு.
தெரியுதா? 1 1 1 8 8 1 மைனஸ் மைனஸ் அடிச்சுட்டா என்னது 0. இது அதர் மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடை போட்டேன்ல, அதுலேயே நம்பரை வச்சு போட்டிருக்கேன். இந்த சைடில் செய்யறதெல்லாம் ரஃபோ இருக்குது, மனசுக்குள்ளேயே கொண்டு வரணும் மைண்டில். அது பழக பழக தான் வரும். அதனால தான் எடுத்து காமிச்சது. இப்படியே செஞ்சு செஞ்சு கொண்டு வா, இதை 2ஆல் மல்டியில் பண்ணு அப்படின்ட்டு. பார்த்துக்க பொறுமையாக. ஆன்சர் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எழுதிக்கும். 16x⁴ + 8x² + 1. பார்த்து பொறுமையாக எழுதணும். அதுதான் இங்கே கணக்கு. ஏன்னா இதை அப்படியே எழுதிட்டா தாவே பாயில் 4x + 1 எழுதிடுவாங்க. இந்த இடத்துல எழுதியில +1 எழுதிடுவாங்க. அடுத்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 4xன்னு எழுதிடுவாங்க. அது எழுத முடியாதுல்ல, தப்புல. ஏன்னா என்ன இருக்கு பாரு ஃபர்ஸ்ட்ல x⁴, அதில் பாதி தான் இங்கே வரும். அதில் பாதி எவ்வளோ வரும்? x⁴ பாதி x². அப்படி வரும். கவனமாக எழுதணும் இந்த கணக்கில். புரியுதான்னு பார்த்துக்க. ஏன்னா ஆன்சரில் 4x + 1 தப்புன்னு எழுதிடுவாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல சுதாரிக்கணுமோ அந்த இடத்துல சுதாரிச்சு தான் எழுதணும். டப்புன்னு எழுதக்கூடாது. இது 3ஆவது மெத்தடு. இதே மாதிரி இன்னொன்று பெருசாக செய்யலாம். x⁴ இதெல்லாம் செஞ்சு எழுதுறது. ஏன்னா எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காத. தெரிஞ்சுக்கிறக்காண்டியது. ஏன்னா டீச்சர்ஸை பொறுத்து திருப்பி சொல்கிறேன், மாறும். அதை பார்த்துக்க. ஏற்கனவே செஞ்சுருந்தாங்கன்னா தெரியும் பயலுக்கு. அவன் சொல்லிடுவான் கரெக்டாக. இது அதர் மெத்தட் எழுதுறேன். இதுதான் கடைசி மெத்தடு. 16x⁴ + 0x³ + 8x² + 0x + 1. இது செய்யலைல்ல, இங்கே செஞ்சேன். இப்போ 4 4s are 16 x², 4x², 16x², 4 சைனை மாற்றிட்டேன். 2 இறக்கணும்ல, x³ 8x². தெரியுதாடா? இப்போ 2ஆல் மல்டியில் பண்ணால் 8x². இதை எடுத்து இதில் டிவைட் பண்ணணும். 0x³ 8x². இது அடிக்க முடியாது, 0 தான். சரிதானே? அப்போ என்ன வந்துடும்? 0 0. இங்கே என்னது 0. ப்ளஸ் வேணா போட்டுக்க. இதில் x³ வேணா போடுறேன்னா போடு. எல்லாம் சில விஷயங்கள் உனக்கு தெரியாது, அதுக்காண்டி சொல்ல வரேன். அப்போ 0னா 0 தான். சரியா சொல்கிறது? 0 அது என்னது வச்சு அடிக்க எக்ஸ் வருமாடா கப்பில். 0னே போட்டு பேசாமல் உனக்கு குழப்பிடும். அதுதான் சொன்னேன், உனக்கு குழப்பிடும். அதனால் பார்த்துக்க. 0 அடுத்து என்ன வந்துடும்? 8 0 தானே? ரைட், ரெண்டுமே 0 தான் வருது. பார்த்துக்க. இது வேணால் பார்த்து அப்படியே இங்கே எழுது. 0x³ + 0x². அப்படி எழுதணும். அப்போ சைனை மாற்றுறோம். இது தேவையில்லை, அடிச்சிடலாம். இதை மாற்றினோம்னா அப்படியே 8x². இது மைனஸ் தேவையில்லை. அடுத்து என்ன வந்துடும்? 0x + என்னது 1. இங்கே என்ன போட்டிருக்கோம் பார்த்துக்கோ. x² எடுத்து என்ன வந்துடும்? எக்ஸ் தானே வரும். அடுத்து நம்பர் வரும். அடுத்து என்ன செய்யலாம்? 2x² + 0க்கு 2ஆல் பெருக்குனா 0 தான். சரியா? இந்த நம்பர் என்ன இருக்குது? 8x² டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 2x². அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 2x²டா. அடிச்சுட்டா 4 வருது. ப்ளஸ்ஸு 4ஆ 1ஆன்னு பார்த்துக்கோ. ஏதோ தப்பாக எழுதியிருக்கேன். இங்கே 8, அதான் தப்பாக எழுதியிருக்கேன் பாரு. இந்த இடத்துல 8 வரும். 4 2s are 8x². அப்போ இங்கே 1 அடித்தோம்னா இந்த இடத்துல 8 அடித்தா 1. இங்கே 1, இங்கே 1, இங்கே 1. அப்போ மொத்தமாக வரையில் 1 × 1 1. 0x 8x². 8x², 0x + 1 மைனஸு மாற்றி விட்டு அடிச்சுட்டா 0. இப்போ மேலே உள்ளதான் ஆன்சரு. உனக்கு எது எளிமையாக இருக்கோ செஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டில் உள்ளதான் ஈஸியாக இருக்குன்னா அதே செஞ்சுக்க. உனக்கு யார் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. 4x² + 0x + 1. இதுதான் கணக்குடைய ஆன்சர். 16x⁴ ப்ளஸ் என்னடா 8x² + 1. 4 மெத்தடில் செஞ்சுருக்கு. உனக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுக்க. ஒரே இதை ஃபாலோ பண்ணிக்க. மாற்றி மாற்றி செய்யாத. அப்படின்னா இப்போ நான் இப்போ நான் சொல்லிடுவேன், தர்சியத்தை சொல்லிடுவேன், லோகிதாவை சொல்லிடுவேன். என்னடா அப்படின்னா தமிழ் மீடியம் அவங்க ஒன்று, ராஜ ஸ்கூல் எனக்கு தெரியும், சார் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சில ஸ்கூலில் மண்டையாக பேசுவாங்க. தர்சியத்து லோகிதா நீங்கள் நம்பரை வச்சே செய்யுங்க. முன்னாடி நம்பர் வச்சு செய்கிறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி x² வச்சு செய்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. தப்புன்னு x அடிக்கிறதா தப்பாயிரம் வைக்கும், ஏதாவது செஞ்சிடும். அருளும் செய்யலாம், பார்த்துக்க. அதே மாதிரி அவன் தர்சனும் செய்யலாம். தமிழ் மீடியம்லாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல மாட்டான் ஒன்றும். இங்கிலீஷ் மீடியத்தில் தான் ஆளுங்க மாற்றி இருக்கனால மண்டே ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் பார்த்துக்கோ, உன்னுடைய விருப்பம். சரியா? தமிழ் மீடியம் எழுதுனா எழுதி.